ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் பண்ணோம்னா குறையும். இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது பவர் ஆன் ஆஃப் எடுத்திங்கன்னா இது இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்து இதில் ப்ளூ கலரில் லைட் இதுதான். இது இருந்துச்சுன்னா இது ப்ளூடூத் ஆனில் இருக்கும். ஆனில் இது வந்திருக்குன்னா நம்ம ஏ2 சேனல் பார்த்துருக்கீங்களா? அதில் நந்தா பிரதர் சொல்லுவார் தெரியுமா, சீனா நண்பர்லேருந்து வந்திருக்கு இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுவார்ல, அது மாதிரி இது சீனாலேருந்து வந்திருக்கு. அவங்க கற்றுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஃபேமிலியில் யாருமே இந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ரீச் ஆகலைனாலும் ஒரு வீடியோ போட்டால் ஒரு 100 பேர் பார்க்க அளவுக்கு இருக்குது. அது ஒன்றும் பெரிய தப்பில்லை. நம்ம பெரிய செலிபிரிட்டியோட சன்னோ இல்லை மீடியா பேக்ரவுண்டில் யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா வரல. நாம மட்டும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா இப்போ போகிற வீடியோ 100 பேர் 200 பேர் பார்க்குற அளவுக்கு இருக்குது. பழைய வீடியோஸில் ஒரு 500 1000 வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்காது. எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் ஆட் வருது. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக தோணுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எடிட் பண்ணி போகிறது அது மாதிரி சேனல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே இவ்வளோ ரீச்னா இப்போ போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோ ஃபஸ்ட் வரும். விஜய் கார்த்திக் விளாக்ஸ்னு போட்டு என்ட்ரன்ஸ்னா நம்ம சேனல் இமேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ ஃபஸ்ட் வருது. அதே முன்னாடி லிங்க்லையுமே நம்ம சேனலோட வீடியோஸ் மட்டும் தான் லிங்க்ல வருது. அவங்க சேனல்ஸுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 year 2 years வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக எடிட் பண்ணி போட்டுருக்க சேனல்ஸ் இன்னுமே சர்ச்சில் போட்டால் அவங்க நேம் வராத அளவுக்கு இருக்குது. நம்ம சேனல் வந்து இப்போ போட்டால் சர்ச்சிலே வருது. இமேஜில் நம்மளோட லோகோ வர அளவுக்கு நம்ம சேனல் டெவலப்பாக இருக்கனால அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் வந்து. சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், என்ன ஆக போகுது, ரீச் என்ன அவ்வளோ பெருசாக ரீச் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணவே நம்மளோட சேனல் நேம் வர அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக தோணுது. சில பேர் வந்து காப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது எங்களை டேரெக்டாக கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்ம போட்ட ஒரு 4-5 months போட்ட எஃபர்ட்டுக்கு இதுவே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம லோகோ வருது. அதுவே பெரிய சக்ஸஸாக தோணுது. வீடியோ இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதே மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெகட்டிவாக சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்காக ஒன்றும் அவங்கள குறை சொல்ல முடியாது. நெகட்டிவாக அவங்க சொல்லணும். ஆனால் நம்ம என்னென்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்னும் நெகட்டிவாக நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது. நெகட்டிவாக வரும்னு எதிர்பார்க்க, இருந்தாலும் பாசிட்டிவாக வர அளவுக்கு நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ்லாம் வரும், ரிவ்யூ கொடுப்பாங்க, எதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னன்னா பாசிட்டிவாக சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது டக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாசிட்டிவாக சொன்னது. நெகட்டிவாக சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணுற அந்த லெவலில் தான் இருக்காங்க. ஒரு 5-6 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் வந்து நெகட்டிவாக கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ 99% நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உண்மையாலுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா ஃப்ளோவாக பேசுறீங்க, ஓரளவுக்கு எடிட்டிங்குமே நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் கொண்டு போயிடுறீங்க. நிறைய இப்போ ட்ராவல் விளாக்லாம் வந்து நான் ட்ராவல் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்த ஃபுட்டேஜ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து அதை கொஞ்சம் நல்லாவே குறைச்சிக்கிறேன். நம்ம பேசிட்டு இருந்தோம்னா தான் உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நல்லா பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் புது மூவி வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக போடுவோம். மூவி ரிவ்யூஸ், அன்பாக்சிங், ட்ராவல் விளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க இப்போ போயிட்டு நம்ம சேனலுக்காக என்னென்ன கேஜெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய ஒரு 1-2 பொருள் தான் இருக்குது. அது என்னென்ன பொருள் வாங்க இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்காக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது எங்கிருந்து வந்திருக்குன்னா நம்ம ஏ2 சேனல் பார்த்துருக்கீங்களா? அதில் நந்தா பிரதர் சொல்லுவார் தெரியுமா, சீனா நண்பர்லேருந்து வந்திருக்கு இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுவாரா, அது மாதிரி இது சீனாலேருந்து வந்திருக்கு. நண்பர்கள் இருக்காங்க, ஒன்று வந்து வடக்கு நண்பர், இன்னொரு சீனா நண்பர். இவங்க 2 பேருமே உங்களுக்கு அடிக்கடி பொருள் அனுப்புவாங்க. சரி, இந்த மாதிரி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட் வந்து சீனாலேருந்து தான் வரும். சீனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ப்ராடக்ட் இதுக்கு அடுத்து காட்ட போகிறது ஒரு 3-4 ப்ராடக்ட் இருக்குது. எல்லாமே சீனாலேருந்து தான் வந்திருக்கு. சீனாலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுவும் சீனாலேருந்து வந்திருக்கு. இதோட ரேட் வந்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரேட்டு தான். இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா. நம்ம ஒரு சேனல் பண்ணது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் பாக்ஸ் வந்து அதை அப்படியே 10 மாதம் வச்சிருக்கேன். நான் எப்பவுமே புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினா அந்த பாக்ஸ் உடனே தூக்கி போட மாட்டேன், நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். இது மாதிரி நான் இப்போ ஸ்கூல் காலேஜ்லேருந்து சேர்த்து வச்ச நிறைய பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோஸில் இப்படி பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது. நிறைய பிளான் இருக்குது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதால முன்னாடியே சொல்லிடுவானுங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கானதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். சேனலுமே ஒன்று இருக்குது. 2018 ஸ்டார்ட் பண்ண சேனல் ஒன்று இருக்குது, மார்க் தமிழ் ஆர்ட். அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ண, நானும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்காக ஒரு சேனல் வச்சுருந்தேன், மார்க் தமிழ் ஆர்ட். இன்னுமே நம்ம அவைலபிளாக இருக்குது. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது இருக்குது சேனல். அது ஆமாம்ல, அந்த சேனல் இருக்குது. அது எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாமான்னு முடிஞ்சால் பார்க்குறேன். அது ஒரு சேனல் இருக்குது, ஒரு 66 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்குது.
அது என்னன்னா நம்ம என் ஃபேஸ் அது வந்து எடிட்டிங் மட்டும் பண்ணி போட்டு வந்து ஒரு 60 சப்ஸ்கிரைபரோட இன்னமும் ஒரு சேனல் இருக்குது, பத்திரமா இருக்குது. 2018 ஸ்டார்ட் பண்ண சேனல். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முடிஞ்சு அதே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சரில் அந்த சேனல் மூலியமாக ஏதாச்சும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் யூஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோமா. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க, இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள தான் இருந்துச்சு ஒரு சார்ஜர். இந்த மைக் சார்ஜிங் கேபிள் இங்கே பார்த்தீங்களா, சி டைப்பில் ஒரு கேபிள். இந்த சி டைப் கேபிள் வச்சு தான் நம்ம அந்த மைக்கு சார்ஜ் போட்டுக்கணும். நான் பரவாயில்ல, நம்ம சார்ஜ் போட்டோம்னா அது 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் இருக்கு. நான் கேரளாவில் யூஸ் பண்ணல, 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலுமே சார்ஜ் நல்லா நிற்குது, அதுக்கான இது. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா, தெரியுது உங்களுக்கு, இங்கே தெரியுதா, இது என்னன்னா ஆப்பிள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இதில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப மொபைலில் ஒரு ரிசீவர் மாதிரி ஒன்று மாட்டணும், அதுக்கானது வந்து இது. இப்போ வந்து டேரெக்டாக வந்து சி டைப்பில் தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் சி டைப் மொபைல்னா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே ஆப்பிள் ஐஃபோனாக இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, அதுக்கானது ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. இது என்னன்னா இதில் சி டைப் இருக்கிறத மாட்டிட்டு இதை வந்து மொபைலில் ஆப்பிள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் மைக் இருக்கும். இது மைக்கு, இது ரிசீவர் வைக்கிறதுக்கு. எங்கே இது ரெண்டு காணா எம்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, அதில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கேன். இது அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இப்போ ரிசீவ் ஆகிருக்கிறது இப்போ வாய்ஸ் வந்து இப்போ முன்னாடி கேட்டதுக்கு இதுக்கு கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் கேட்டு இருந்தது மைக்கில் ரிசீவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் டேரெக்டாக மொபைல்லேயே அந்த ரிசீவர் இருக்கலாம், அது மூலியமாக ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். மைக் எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் வச்சிருப்பாங்கல்ல. இது என்னன்னா இது ஒரு மைக்கு, இது நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு கிளிப்போட கொடுத்துருப்பாங்க. இது மைக்கு, ரிசீவர். இதை மொபைலில் மாட்டுற ரிசீவர் இதில் கொடுத்துருப்பாங்க. இது சி டைப் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து பேசுறது இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா இது தான் ரிசீவ் ஆகும். இது ரிசீவர், இது வந்து நம்ம பேசுறது வந்து இந்த மைக் மூலியமாக ரிசீவ் பண்ணி கொடுத்து மொபைலில் ஆடியோவில் கனெக்ட் பண்ணிக்கும். இது நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மைக்லேயே பேசி காட்டுறேன், இல்லாட்டி வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு மைக்கை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி வந்துருச்சா, ஏன்னா மைக்கு மாட்டிட்டேன். இப்போ என்னன்னா மைக் ரிசீவரை ஃபஸ்ட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்னன்னா இது கொடுத்துருப்பாங்க. கலரில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நான் பேசுறதுல இதில் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறக்காக. ஒவ்வொரு டைம் மொபைலில் செக் பண்ணுறத விட இதில் மொத்தமாகவே நம்ம பேசுறதுல ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் என்னன்னா நீங்கள் ஒரு வேலை வாங்கி யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் லைட்டே எரிஞ்சாலுமே ஒரு ரொம்ப லாங்காக வெயிட் எடுக்கிறப்ப ஒரு 2 மினிட்ஸ் ஒன் டைம் செக் பண்ணிங்க. ஏன்னா நானே நிறைய டைம் என்னன்னா ரொம்ப நேரமாக பேசிட்டு இருப்பேன், ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு ஓகேன்ட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுவேன். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விடாமல் பேசிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா இதில் லைட் எரிஞ்சிருக்கா, நம்ம மைக் ரிசீவ் ஆயிருக்காது. அது ஒரு டைம் ஏதாச்சும் கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும். இதோட லென்த் எவ்வளோன்னா 20 மீட்டர். 20 மீட்டருக்குள்ளே இருந்தோம்னா நம்ம வாய்ஸ் நல்லா ரிசீவ் ஆகும். இது ஒரு 20 மீட்டர் தாண்டி போயிட்டோம்னா ரிசீவ் ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப டல்லாக ரிசீவ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மொபைலில் மாட்டி ஒரு 20 மீட்டருக்குள்ள 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சோம்னா ரிசீவ் ஆகும். அதை விட லாங்காக போயிட்டோம்னா ரிசீவ் ஆகாது. அதனால இது வாங்கி யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா 20 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதையும் செக் பண்ணிக்கணும். 20 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஓகேவா? அப்புறம் இது இப்படி ஆன் ஆகுமா, இது எப்படி ஆன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரிசீவர் அதில் மாட்டிட்டு இங்கே பின்னாடி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, பவர் இது கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த பவருக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது ரெட் கலர் கிரீன் கலர் ரெண்டில் இருக்கும். இது வந்து கிரீன் கலரில் வந்துச்சுன்னா நம்ம பேச ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த மைக்கோட ஸ்டோரி. அப்புறம் என்னன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஆப்பிள் ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னல கன்னியாகுமரி இது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 வீடியோ போட்டதுக்கப்புறம் இது வாங்க. 4-5 வீடியோ என்னன்னா நான் வாய்ஸ் பேசாமே போட்டிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் சேனல் அப்லோட் பண்ணது வந்து கேரளாவுக்கு போயிருந்தப்போ ஒரு வீடியோ ஒன்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுத்து ஒரு 1 மினிட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதவே வந்து எடுத்து போட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோன்னு அப்லோட் பண்ணது, அதுதான் அப்லோட் பண்ணேன். அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் நான் ஊரில் இருக்கப்ப தோட்டத்தில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த இதை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து ரிசீவ் அதுக்கு மைக் இல்லை, நான் பேசிலாம் போடல, நார்மலாக நம்ம என்ன ரிசீவ் ஆகுதோ அதை வச்சு வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தம்ப்நெயில் பண்ணி போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாமே வந்து மைக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் வாய்ஸ் எதுவும் இல்லாமல் போட்டது. நெக்ஸ்ட் சரி மைக் வாங்கலாம் சேனலுக்காக, நம்ம இப்போ அடுத்து கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்ப சரி ஓகே மைக் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மைக் வாங்கினோம். அப்புறம் கன்னியாகுமரி போனோம். கன்னியாகுமரியில் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மாட்டி நான் பேசுகிறேன், வீடியோவில் பேசி ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணுறேன். அப்போ என்ன பேக்ரவுண்டில் வந்து கடல் சவுண்டு, நல்லா ஹெவியாக கடல் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குங்கிறனால அந்த கடல் சவுண்டை கூட
இது ரிசீவ் பண்ணவே இல்லை. இருங்க, அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிட்டு ஆரம்பிச்சுங்க. அந்த ஃபுட்டேஜ் இப்போ அட்டாச் பண்ணுற பாருங்களே. புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், விஜய் கார்த்திக் வ்ளாக்ஸ்னு. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற வீடியோல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ஹெச்டில வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் குவாலிட்டில வரும். மற்ற பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து கேமரால ஷூட் பண்ணி போடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் நின்று பேசியிருக்கோம், பேக்ரவுண்ட்ல சரியான கடல் சவுண்ட், நல்லா சவுண்டுக்கு ஹெவியாவே கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா இது ரிசீவ் பண்ணல. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்னால நம்ம பேசுறதை மட்டும் தான் கரெக்டாக ரிசீவ் பண்ணிச்சு. கடல் சவுண்டை கூட இது ரிசீவ் பண்ணல. வாங்கின ப்ரைஸுக்கு இது நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். நீங்களும் வாங்குறோன்னா வாங்கிக்கலாம். வாங்க, அடுத்து நம்ம செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. செகண்டாக நம்ம சேனலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கு, டைகாட் ப்ளூடூத் எக்ஸ்பேண்டபிள் செல்ஃபி ஸ்டிக். இது வாங்கியிருந்தோம். இதுதான் அதோட பாக்ஸு. இவங்க அந்த ப்ராடக்ட் எப்படி பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ப்ராடக்ட் செல்ஃபி ஸ்டிக்கு. இது ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் வேணும்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுறோம், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் இருக்குது. இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு ப்ளூடூத் கொடுத்துருப்பாங்க. இது இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ப்ளூடூத்தில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்கும் 20 மீட்டர் தான் டியூரேஷன். என்னன்னா இதை செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு 20 மீட்டர் கழிச்சு இப்போ நம்ம இது ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு இடத்துல வச்சுட்டு ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு மொபைல் மாட்டி இங்கே ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா வீடியோ பாஸ் பண்ணுறது இல்லை மறுபடியும் ரீடேக் பண்ணுறது எடுத்துக்கலாம். ஃபோட்டோவை இதை வச்சு எடுத்துக்கலாம். வீடியோக்கு மேக்ஸிமம் தேவைப்படுது, ஏன்னா நம்ம கையில் வச்சு தான் வீடியோ எடுப்போம், அதனால் மொபைலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே அங்கே கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா இதை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு 20 மீட்டர் தள்ளி அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர் உட்காந்துட்டோம்னா இப்போ லாங்காக வச்சுட்டு அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா இதில் ப்ளூ கலரில் லைட் இதுதான். இது இருந்துச்சுன்னா இது ப்ளூடூத் ஆனில் இருக்கும். இது நீங்கள் இதில் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இதில் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இங்கே இருக்கும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இது ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்கினா இதோட லிங்க் வேணாலும் நீங்கள் நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை மக்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேறு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு நினைக்கிறோம், ஓகேவா. இது வந்து லாங்காக இது இப்படி நல்லா லென்த் எடுத்துக்கலாம். இவ்வளோ லென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது சேனலுக்காக வாங்கினது. இது வாங்குறது இதுவுமே வந்து எப்படின்னா இது கன்னியாகுமரி போகிறப்ப நம்மகிட்ட எந்த ஸ்டிக் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி போய் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பழைய ஸ்டிக் ஒன்று இருந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக இந்த ஊட்டி போயிருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அமௌண்ட் போட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கினோம். அது எங்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் நான் யூஸ் பண்ணேன். கன்னியாகுமரி விளாகில் வந்து அதை யூஸ் பண்ணோம். அடுத்து கொடைக்கானல் விளாக் போகிறப்ப தான் இந்த செல்ஃபி ஸ்டிக் நம்ம இது வாங்கி இதை யூஸ் பண்ணணும். டைகாட் எக்ஸ்பேண்டபிள் செல்ஃபி ஸ்டிக். இதில் வந்து என்னென்னா நிறைய ஸ்பெசிலிட்டிஸ்னா நார்மலாக எல்லாத்துலையும் இருக்கும், என்னன்னு தெரியல. ஆனால் இதில் என்னென்னா up to 1 kg வரைக்கும் வச்சுக்கலாம். மொபைல் 1 kg வரைக்கும் வருமா தெரியல, என்னோட மொபைல் எவ்வளோ வெயிட் தெரியல. ஆனால் இதில் வந்து 1 kg வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம். இது இதோட நார்மல் வெயிட் என்னன்னா 113 கிராம் தான் இது வெயிட். இதோட வெயிட் வந்து 113 கிராம் தான். ஆனால் இதில் வெயிட் வந்து 1 kg வரைக்கும் மொபைல் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை எப்படி ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா 68 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு இது இருக்கு. இதுவும் வந்து A2D சேனல் நந்தா பிரதர் சொல்ற மாதிரி இதுவும் நம்மளோட சீன நண்பருக்கு வந்த ப்ராடக்ட் தான். இது ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் வேணாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா இதோட லிங்க் அனுப்பிடுறேன். இது கம்மியாக ரேட்ல வாங்க. இது சேனலுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட். செல்ஃபி ஸ்டிக் வச்சிருந்தோம். அதை தான் வந்து கன்னியாகுமரி விளாக்ல அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கொடைக்கானல் விளாக் போகிறப்ப தான் இந்த ஸ்டிக் வாங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க, கெட்டு போகிறாங்க, அந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்களுக்கு. அது சேனலில் என் கூட வந்திருக்க எல்லாருமே வந்து 2008 என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடியில் வந்து அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மாதிரி என்னால் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் வெளியே பிளேஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது என்னன்னா, காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போவோம். அது என்னன்னா நிறைய பிளேஸ் போயிருக்கோம். தஞ்சாவூர் போயிருக்கோம், ஊட்டி போயிருக்கோம், அப்புறம் வெள்ளிங்கிரி மலை. இங்கே நெக்ஸ்ட் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு அங்கேயுமே ஒரு 3 டைம் போயிருக்கோம். அது மாதிரி நிறைய பிளேசஸ் போயிருக்கோம். கொடைக்கானல் போயிருக்கோம். நிறைய பிளேசஸ் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறக்காக இல்லை, காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே ட்ராவல் நிறைய பிடிக்கும்னால எங்கூட நிறைய ட்ராவல் பண்ணாங்க. நான் எல்லாமே நிறைய பிளேஸ் போயிருக்காங்க. வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 months ஒன்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம். அப்படி வெளியே போகிறப்ப தான் நான் வீடியோ எடுப்பேன். நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காக வந்து பசங்களை ஏமாற்றி வந்து கூட்டு போகல. 1 hour 2 hour நிற்க வச்சு மைண்ட் வாஷ் பண்ணி ஒன்றும் வாங்குறா போகலாம், என் சேனலுக்காக ஒர்க்கையோ இல்லை ஸ்டடிஸை விட்டுட்டு என் கூட வாங்க அப்படி ஒன்று சொல்லி நான் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி சொன்னாலும் நான் அப்படி சொல்லலை, இனிமேலும் சொல்ல போகிறதில்ல. அப்படி நான் சொன்னாலும் கேட்டுக்கிறக்காங்க வந்து சின்ன குழந்தைங்கள எல்லாமே ஒரு 7-8 இயர்ஸாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஏஜ் வந்து 23-24 ஏஜ் ஆச்சு. நான் சொன்னங்கிறக்காக அவங்க ஒர்க்கோ இல்லை ஸ்டடிஸை விட்டுட்டு வர்றப்போ அவங்க சின்ன பசங்க கிடையாது. நம்ம முன்னாடி இருந்தே நிறைய ட்ராவல் போவோம். முன்னாடியெல்லாம் அடிக்கடி போவோம். இப்போ வந்து எப்பயாச்சும் போகிறத நான் வீடியோ எடுத்து சேனலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எனக்காக போகல, நார்மலாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி போகிறப்ப நான் எடுத்து வீடியோவை போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என் சேனலுக்காக போனால் தனியாக கூட ட்ராவல் பண்ணி போய்ப்பேன். அது இன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தனியாக ட்ராவல் பண்ணி பழகிக்கிறேன்.
ஆனால் வந்து என் கூட வரனால தான் அவங்க ஸ்டடீஸோ இல்லை ஒர்க்கோ கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அது ரீசன் கிடையாது. அப்படி யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னோட சேனலுக்காக நான் யாரும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. இனிமேல் அப்படி நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அது ஒரு சின்ன தகவல், அவ்வளோதான். செல்ஃபி ஸ்டிக்கோட ஸ்டோரி அவ்வளோதான். சின்ன வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, அது இப்போ தான் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் காட்டின 2 ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பார்த்துக்க மாட்டீங்க. சும்மா வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு அன்பாக்ஸ் இருக்குது, அதுல இருந்து உங்களுக்கு எடுத்து ரிவ்யூ மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கறதுன்னா அன்பாக்சிங். இப்போ தான் புதுசாக தான் இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன்ல, இதுக்காக இல்லை, இது இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி பேசுறதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்கினது. நின்று பேசிட்டு ஸ்டாண்ட். அது என்னன்னா ரிங் லைட் பார்த்துருக்கீங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதெல்லாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி நின்று பேசுகிற மாதிரி வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சு மேக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அந்த 2 ப்ராடக்ட்டோட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் 1000 மோர் தென் 1000 லெஸ் தென் 1000 ருபீஸில் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது சைனா ப்ராடக்ட் தான். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் உங்களுக்கு போட்டிருப்பேன். இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ரிவ்யூவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்துங்க. இது ஒரு கலரு, அடுத்து இது ஒரு கலரு, அடுத்து இது ஒரு கலர். பிரைட்னஸ் இது ஃபுல் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதே பிரைட்னஸ் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் பண்ணோம்னா குறையும். இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது பவர் ஆன் ஆஃப். பார்த்தீங்களா, இது ஆன் பண்ணோன்னே கரெக்டாக அது அந்த லைட்டிங் பவர் எடுத்து விட்டுட்டு சென்டரில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. இது ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இது ஃபுல் பிரைட்னஸில் அந்த லெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறது. 3 கலர். இது ஒயிட்டு, இது லைட்டாக வந்து அந்த ப்ரௌன் மாதிரி வருது. இது அடுத்து அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி 3 கலர் இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். 7 அடி வரைக்கும் ஹைட் வருது. நல்ல ப்ராடக்ட். இதுவும் நல்ல ப்ராடக்ட். இங்கே இந்த இதில் வந்து மொபைல் மாட்டி வச்சுக்கிறது. பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா ப்ராடக்ட்டு? இப்படி லென்த்து 7 அடி வரைக்கும் லென்த் வருது. 3 கலரில் 3 அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லி பண்ணிருக்கேன். 3 கலரில் வந்து லைட்டோட பிரைட்னஸ் வந்து 3 கலர் கொடுக்குறாங்க. ஒயிட்டு, லைட் டார்க் மாதிரி ஒன்று, ஒரு ப்ரௌன், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒன்று கொடுக்குறாங்க. ஹைட் 7 அடி வரைக்கும் வருது. நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. மொபைல் வந்து ஓரளவுக்கு வெயிட் வச்சாலுமே நல்லா தாங்குது. வெயிட் வச்சா ஒரு மாதிரி அசைகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்லா அந்த ஹைட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா தாங்குது. இப்போ ஒரு 1 ஹவராக இதில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ப்ராடக்ட் நல்லா இருக்குது. இதோட லிங்க் லெஸ் தான், இதுவுமே 1000 இல்லை, லெஸ் தான் 1000 ருபீஸ் தான். ஒரு 500 இதில் தான் வந்துச்சு. இவ்வளோ தான் ரிங் லைட் இது வாங்கியிருக்கேன். 3 ப்ராடக்ட். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறையா ப்ராடக்ட்லாம் வாங்கணும். முக்கியமாக கேமரா வாங்கணும். நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூட்டி சீக்கிரமாக கேமரா வாங்கிடலாம். கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் கேமரா வாங்கலாமா இல்லை மொபைல் வச்சே சுருட்டலாமா இது பண்ணோம். அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். அப்புறம் என்னன்னா, இன்னும் 2 வீடியோஸ் இருக்குது, எடிட் பண்ணி போடாமல் வச்சிருக்கேன். இருக்குது ஆனகட்டி போயிட்டு வந்தோம், அந்த வீடியோ ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பானிபூரி மேக் பண்ண அந்த 2 வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடாமல் தான். சரி, ஓகே, அடுத்தடுத்து அந்த 2 வீடியோவும் சீக்கிரம் எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன்.